Hey guys, welcome back to CSS series. லாஸ்ட் வீடியோல வந்து CSS பொசிஷனை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து CSS Z இண்டெக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ Z இண்டெக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா CSSல ஒரு ப்ராப்பர்ட்டி. அது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து ஸ்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் வந்து Z இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாக்னா ஒன்று மேல ஒன்று. ஸோ எனக்கு வந்து ஒரு டிவ் அதாவது இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ இருக்கணும். இந்த பேராகிராஃப் டேக் அந்த இமேஜுக்கு மேல இருக்கணும்னு நினைச்சேன்னா இந்த Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது எப்படின்ட்டு. ஸோ பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷன் ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ இதோட பொசிஷன் நம்ம அப்சல்யூட்டா மாத்திட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்துடும். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இமேஜ் ஸோ நீங்கள் வந்து பொசிஷன் சிஎஸ்எஸ் பொசிஷன் உங்களுக்கு வந்து தெரியலனா நான் இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபை வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் பொசிஷன் என்ன ஐடியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் அப்சல்யூட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்சல்யூட் ஓகே. ஸோ இப்போ இந்த அப்சல்யூட்டுக்கு வந்து நான் வந்து லெஃப்ட் வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0 சைடில் வந்து எனக்கு இதாயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கீழே எனக்கு டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ இந்த இமேஜை வந்து எனக்கு பின்னாடி புஷ் பண்ணிட்டு அந்த பேராகிராஃப் டேக்கை முன்னாடி கொண்டு வரணும். இதுல வந்து நம்ம 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு இமேஜுக்கு Z இண்டெக்ஸ் குடுக்கலாம். இல்லன்னா இந்த பேராகிராஃப்க்கு நம்ம Z இண்டெக்ஸ் குடுக்கலாம். ஸோ இங்க வந்து பேராகிராஃப் டேக் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பேராகிராஃப் டேக் இருக்கிறனால நம்ம ஒவ்வொன்னுத்துக்கும் குடுக்கணும். ஸோ அதனால நான் டைரக்ட்டா அந்த இமேஜ வந்து ஆ ஸ்டாக் மூலியமா நான் வந்து பின்னாடி புஷ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு தான் வந்து Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ பை டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜோட Z இண்டெக்ஸஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருக்கும். ஸோ அத வந்து நம்ம வந்து -1 கொண்டு வந்தோம்னா, அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் மூலியமா நம்மளுக்கு பின்னாடி போயிடும். இப்ப வந்து நான் இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Z இண்டெக்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். Z இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு குடுக்குறேன். ஸோ 0ன்னு குடுத்தோம்னா பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது மேல தான் இருக்கு. ஸோ 0 கீழ நம்ம கொண்டு போனதுனால -1 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இந்த இமேஜுக்கு மேல தான் நம்மளுக்கு டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இப்ப நான் இத வந்து ஹோலா செலக்ட் பண்ணனால உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்துச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து Z-இண்டெக்ஸ் கான்செப்ட். நம்ம வந்து ஒரு டிஃபரெண்ட் மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் வச்சிருக்கோம். அந்த காம்போனன்ட்ஸ வந்து நம்ம வந்து ஸ்டாக் மூலியமா முன்னாடி, பின்னாடி பொசிஷன் பண்ண முடியும். ஸோ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து 2D மாரி தான் ஆக்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3D மாரி ஆக்ட் பண்ணும். Z இண்டெக்ஸ்ங்கிறது. இது Z இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பை டிஃபால்ட்டா. ஸோ அது மூலியமா நம்ம ஒரு எலிமெண்ட்ட பின்னாடி கொண்டு போலாம். இல்ல ஃபார்வர்ட் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, -1, 0, 1 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 காம்போனன்ட் வந்து நம்ம வந்து லேயர் பண்ணோம்னா, இதே மாரி இதுக்கு மேல நம்மளுக்கு காம்போனன்ட் போச்சுன்னா, நம்ம வந்து -2 இல்ல -3ன்னு கூட போடலாம். ஸோ நான் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் -3ன்னு கூட போடலாம். எனக்கு அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். ஏன்னா, இந்த இமேஜோட பை டிஃபால்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 இருக்கிறதுனால, நான் அந்த 0 கீழ கம்மியா இருக்கிற வேல்யூ தர்றனால, அது வந்து Z இண்டெக்ஸோட ஸ்டாக் பொசிஷன் வந்து இன்னும் கீழ தான் போகும். ஸோ இதுதான் வந்து Z இண்டெக்ஸ் கான்செப்ட். இது வந்து இன்டர்வியூல வந்து கேட்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த CSS எடுத்தனாலே Z இண்டெக்ஸ்ன்னு என்னன்னு கேட்பாங்க. அப்ப வந்து Z இண்டெக்ஸ் வந்து ஸ்பெசிஃபை ஃபார் தி ஸ்டாக் ஆஃப் தி எலிமெண்ட் அப்படின்னு நீங்க வந்து சொன்னா போதும். ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம CSS ஓவர்ஃப்ளோ நைடுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.